ஹாய் மக்களே, வெல்கம் டு எஸ் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எபிசோடில் விஜயை பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் பாவம் ஹெல்ப்லெஸ்ஸாக நின்றுட்டு இருந்தார். எதிர்த்தரப்பு வக்கீல் சும்மா போய் அடிக்கிட்டே இருந்தார். அவரை பார்க்க செம்ம கடுப்பாக இருந்துச்சுங்க. அதுவும் நக்கலாக சிரிச்சா இருப்பாருங்க. செம்மையாக கோவம் வந்துச்சு. விஜய் சைடில் இருந்து பேசவும் வேலிடான பாயிண்ட்ஸ் இல்லை. அவருக்கு சப்போர்ட்டாக எந்த சாட்சியுமே சப்மிட் பண்ணவும் முடியல. பாவம் அவர் முகத்தை பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் நமக்கு என்னாகுமோ ஏதாகுமோன்னு பதட்டம் வரல. நமக்கு தான் ஆல்ரெடி வெண்ணில உண்மையை சொல்லி விஜயை சேவ் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சே. ஸோ ரிலாக்ஸாக பார்க்குற மாதிரி தாங்க இருந்துச்சு. ப்ரமோவில் அதை மட்டும் காட்டாமல் இன்றைக்கி எபிசோட் மினி ப்ரமோவில் வெண்ணிலா உண்மையை சொல்ல வரும்போது மயக்க வர மாதிரி ஆகுதில்ல, அதை காட்டியிருந்தா இந்நேரம் நம்மள பாதி பேர் பிபி எகிரி போய் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்போம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அந்தளவுக்கு பரபரப்பாக தான் கொண்டு போகிறாங்க. அண்ட் எனக்கு ஒரு விஷயத்தில் கொஞ்சம் வருத்தங்க. இந்த சீரியஸான சுச்சுவேஷனில் நிவின் குமரனை டம்மி ஆக்கிட்டாங்க. பாவம் அவங்க போட்ட எஃபோர்ட்ஸ் எல்லாமே வேஸ்டான மாதிரி ஆயிடுச்சு. நிவின் பிளான் எல்லாம் சூப்பராக பண்ணார். ஆனால் பிளட்டை பார்த்ததும் கொஞ்சம் பதறிட்டார். குமரனும் பாவம் அவ்வளோ பேர் கூட சண்டையெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு வெண்ணிலா மாமாவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார். பட் அவர் இன்னும் கோர்ட்டுக்கு வரலை. மேபி நாளைக்கு வந்தாலும் அவரோட சாட்சி செல்லாதுங்கிற மாதிரி அந்த வக்கீல் ஏதோ பிளேட்டை திருப்பி போட்டுறாரு போல். அதுவும் வேஸ்ட்டாக போகுது. கடைசியாக காவேரியால் தான் விஜய் வெளியே வரணும். இப்படி இருந்தால் தான் பார்க்கவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது கரெக்டு தான். பட் நிவின் குமரனோட எஃபர்ட்ஸ்க்கு கொஞ்சம் வேல்யூ கொடுத்துருக்கலான்னு தோணுதுங்க. இப்படி இருந்திருக்கலாம். வெண்ணிலா மாமா சொல்கிற சாட்சியை அக்செப்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கும்போதே காவேரி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொல்ல வச்சுருக்கலாம். உண்மை தெரிஞ்சதும் ஜட்ஜ் விஜயை ரிலீஸ் பண்ண சொல்லிவிட்டு பசுவை தேடி அரெஸ்ட் பண்ண சொல்லும்போது கரெக்டாக அங்கே நிவின் பசுவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இருந்திருந்தால் இன்னும் நல்லா விறுவிறுப்பாக மாசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 3 பேரோட எஃபர்ட்ஸ்க்கும் வேல்யூ கொடுத்த மாதிரியும் வந்திருக்கும். இது என்னோடய ஒப்பீனியன் தாங்க. ஆனால் முழுக்க காவேரியால் விஜய் வெளியே வந்ததும் ரொம்ப ஹாப்பி தான். நான் சொன்ன மாதிரி நடந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.